ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 15 ஜூன் 2024. कर्म योगी का हर कर्म चरित्र के समान गायन योग्य होता है. கர்ம யோகியின் ஒவ்வொரு காரியமும் ஒரு சரித்திரத்தை போல புகழ் பாடுவதற்கு தகுதியானதாக ஆகிறது. ஹர் கர்ம கி மகிமா கீர்த்தன் கர்னே யோக்கிய ஹோத்தி ஹை. அவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் கீர்த்தனை பாடுவதற்கு மகிமை நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. जैसे भगत लोग कीर्तन में वर्णन करते हैं कि इनका देखना अलौकिक, चलना अलौकिक, हर कार्य इंद्रियों की महिमा अपरम अपार करते रहते हैं. ऐसे हर कर्म महान अर्थात महिमा योग्य हो. பாபா சொல்றார், எப்படி பக்தர்கள் கீர்த்தனையிலே பாடல்களிலே வர்ணிக்கின்றார்கள், அதாவது இவர்கள் பார்ப்பதே ஒரு அழகு, ஆன்மீகம் நிறைந்ததாக, அலௌகிகமாக இருக்கிறது, நடந்து கொள்வதே ஆன்மீகம் நிறைந்ததாக இருக்கு. அப்படி ஒவ்வொரு காரியமும் இந்திரியங்களினுடைய புகழ் பாடக்கூடியதாக, அந்த புகழை அளவற்றதாக செய்து கொண்டே இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் மிக உயர்ந்ததாக இருக்கின்றது, அதாவது மகிமைக்கு, புகழுக்கு தகுதியானதாக ஆகிவிடுகிறது. அதனால கர்ம யோகியாக இருந்து கர்மம் செய்யும் பொழுது, ஆத்மா உணர்வுலையும் பாபா நினைவிலையும் இருந்து கர்மம் செய்யும் பொழுது புகழ் பாடுவதற்கு தகுதியானவர்களாக நம்ம ஆகிறோன்றத சொல்றாரு. ஹர் கர்ம திரிகாலதர்ஷி பன் கர்னே சே கபி பி கோயி கர்ம விகர்ம நஹி பன் சக்தா, சதா சுகர்ம ஹோத்தா ஹை. ஒவ்வொரு காரியத்தையும் திரிகாலதரிசி நிலையில் இருந்து செய்வதன் மூலம் ஒருபோதும் எந்த விதமான விகர்மங்கள், பாவ செயல்கள் என்பது நடக்க முடியாது. சதா அனைத்து செயல்களுமே சுகர்மமாக இருக்கும். சதா எல்லாமே நற்செயல்களாக அமைந்துவிடும். அதனால பாபா என்ன சொல்றார், கர்மயோகி நிலையிலிருந்து காரியம் பண்ணும்பொழுது இவ்வளவு மகிமைக்கு உரியவர்களாக நாம ஆக முடியுங்கிறத இன்னைக்கு புரிய வைக்கிறார். அதனால கர்ம யோகத்துல கவனம் செலுத்தி மகிமைக்குரிய ஆத்மா நான், கர்மயோகி ஆத்மா என்ற ஸ்வமானத்திலிருந்து வேலைகளை பண்ணுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.